Okay, hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Sony SA-D40. So இந்த ஹோம் தியேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 1 இயருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2022. ஸோ போன வருஷம் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஸோ எங்கள் வீட்டில் வந்து 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிருக்கேன். இதோட யூசர் ரிவ்யூ ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Sony SA-D40 வர பாக்ஸ். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஃபீச்சர் இருக்குது. தென் USB பிளேபேக் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ரிமோட், அதுக்கப்புறம் ஸ்டீரியோ மினி இன்புட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு ஹோம் தியேட்டரில் கூட ப்ளக் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AA பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிமோட்டுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்என் மேனுவல் வந்து இருக்குது. ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட 4.1 ஹோம் தியேட்டர் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வர பாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ பார்க்க டிசைன் நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு டிசைனோட க்ளோசர் லுக்கில் வந்து பாருங்கள். நமக்கு வந்து இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சோனி பிராண்டிங் வந்து இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, USB, ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டு அந்த மாதிரி போகிறக்கான பட்டன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குறது. தென் அதுக்கப்புறம் நம்மளோட 4.1 ஸ்பீக்கரை வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சைடில் இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிளோட போர்ட் அது. தென் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4.1 சேனல் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நாளுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரோட லென்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெரிய கேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வீடு கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டருக்கான அந்த செட்டப்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட மெயின் சப்வூஃபர். தென் அதுக்கப்புறம் 4 4.1 சேனல் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. 4 ஸ்பீக்கருக்கான ஒரு க்ளோசர் லுக் வந்து பாருங்கள். டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது. அந்த ஒயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்கும், 2 அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வந்து பார்த்தா ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் இந்த ஈத்தர்நெட் கேபிள் மாதிரி இருக்கிறத உங்களோட ஸ்பீக்கரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா ஒன்று தூக்கிட்டு நம்ம வந்து 2 ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். பட் இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஓகே, நான் 4 ஸ்பீக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு பேக் சைடில். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இந்த பாக்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் வந்துருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ளக் பாயிண்ட் அது. ஸோ நீங்கள் அந்த பேட்டரி அடாப்டர் மாதிரி இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளக் பாயிண்டில் பவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி மோடில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா USB மோட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் சாங் வந்து ஓடும். தென் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. அந்த ப்ளூடூத் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல், PC ஆர் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் சாங் வந்து கேட்டுக்க முடியும். நான் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் ரிமோட் பற்றி பார்க்கலாம். ரிமோட்டோட க்ளோசர் லுக் வந்து பாருங்கள். ரிமோட்டோட க்ளோசர் லுக் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருந்திருக்கு. அது கீழே ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. தென் ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டு போகிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. சொல்லியிருந்தால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் கூட கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். ஸோ பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுற சவுண்ட் குவாலிட்டியோட பென்ட்ரைவ் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. இப்போ கவன் படத்துலேருந்து சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதை போட்டோ அப்படின்னா நம்மளை காப்பிரைட்டில் போட்டுருவாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து காட்டுறேன். அன்பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4.1 சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அங்கே ஒயர் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்ததுக்கப்புறம் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து எங்கள் வீடு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிவி இருக்குது. டிவி கீழே நான் வந்து பார்த்தா சப்வூஃபர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பக்கமும் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து வச்சிருக்கோம், 4.1 ஸ்பீக்கர் வந்து வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வீடு கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் அலைன்மெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கும்போது ஸோ சவுண்டு நான் பென்ட்ரைவில் வந்து சாங்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பேஸ்லாம் வந்து பார்த்தா பறக்க விடுது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க சப்வூஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ சப்வூஃபரில் நமக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி பட்டன் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு ஆன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாங் நெக்ஸ்ட் போகிறது, ஃபார்வர்ட் போகிறது, பாஸ் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்ம பேஸுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, எதுவுமே பட்டன் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமோட் பற்றி பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து நான் மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவேன், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் மோடில் போய் ப்ளூடூத் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா ஃபோனில் சாங் போடுறது தான். ஸோ ஃபோன்லேயே வந்து பார்த்தா பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிமோட் வந்து பார்த்தா மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டி ஏதாவது வந்து பார்த்தா காட்ட முடியுமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூபரும் வந்து பார்த்தா ஒவ்வொரு மைக் வந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஆடியோ வந்து கேப்சர் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தா இது ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் இருந்துச்சு அப்படின்னு அங்கே போய் கனெக்ட் பண்ணி அது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஸோ பர்சன் நான் யூஸ் பண்ணவும் வந்து பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எதுக்கும் வந்து பார்த்தா சவுண்ட் டெஸ்ட் இருக்கட்டுமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு 8 செகண்ட் கிளிப் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதோ ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வந்து ஒரு சாங் உங்களுக்காக. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு 6 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் சாங் இது, நம்ம வீடியோ காப்பிரைட் போட்டுருவாங்க. ஆல்ரெடி ரொம்ப சேனல் வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. அதில் காப்பிரைட்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரில் இருக்கிற ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வரும், அது வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஹோம் தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிவி கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் போட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேஸ் கண்ட்ரோல் வந்து இருக்கா, பேஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டால் முதல்ல சொல்லியிருந்தோம் பேஸ் கண்ட்ரோலுக்குன்னு தனியாக வந்து பண்ண எந்த பட்டன் கிடையாது. ஸோ நார்மலாக சவுண்ட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஃப்எம். ஸோ எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் வந்து கிடையாது. நார்மலாக நமக்கு வந்து யூஎஸ்பியில் போட்டு சாங் கேட்டுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் சவுண்ட் குவாலிட்டி போகிறதுக்கு நான் வந்து இப்போ 10/10 வந்து கொடுப்பேன். எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸு அந்த ட்ரபிள் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுவும் சொல்கிற மாதிரி வந்து கிடையாது. மேபி இதோட ப்ரைசிங் வேணால் சொல்லாமே தவிர பட் அந்த ப்ரைசிங் கூட நமக்கு வந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இதோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தா ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். பட் இதே வந்து நமக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 10,490. ஸோ அதாவது 10,500 செல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி 10,500 செல் இருக்குது. பட் சோனியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 12,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ லோக்கல் ஸ்டோர்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், சோனி வெப்சைட்டோட லோக்கல் ஷாப்பில் எனக்கு வந்து பார்த்தா 10,000 கிட்ட வந்து கிடச்சிச்சு. ஸோ ஒரு நல்ல மணியாக இருக்குது. பட் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தா 8,000, 9,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கியிருக்காங்க. அது எப்படி கிடச்சுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து பார்த்தா 10,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். அண்டர் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் வந்து வாங்கணும், அது சோனி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கலாம். எனக்கு வந்து பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சோனி ஹோம் தேட்டரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணுவோம், போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.